இயக்குனர் திரு ரஜிதரன் அவர்களுடைய முயற்சி வந்து முன்னேறி அதிலும் இந்த ஆர்கானிக் அந்த சேதன பசங்க மற்ற சேதன உரங்கள் கிருமி நாசினி அதுகளில் மிக முக்கியமாக ஒரு அதில் அந்த அதிலே எடுக்கிறதுன்றது மிக கஷ்டம். அதை தெரிவு செய்ய எனக்கு தெரியும். எங்களுக்கு இப்போ கனடா பிரச்சனை இருக்குது. நாங்கள் எங்களுடைய ஆட்கள் கொஞ்சம் நல்லா செய்து கொண்டு வரணும்னா பல புரோட்டார்கள் இருக்குது. தெரியும், பெரிய சவால்கள் இருக்குது. அது எவ்வாறு முறியடிக்கலாம் என்று ஏற்கனவே இருக்கின்ற கம்பெனிகளுக்கு அது ஒரு சவால். அதில் முறியடிச்சு வரவே தெரியும். கனவேல மாவியாக்கள் இருக்கு, இல்லை மணல் மாவியாக்கள் இருக்கிற மாதிரி எத்தனையோ மாவியாக்கள் ஒவ்வொரு துறையாலும் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய நல்லா வாழ தொழிற்சாலைகள் எங்க விடமாட்டார்கள். அவர்கள் இன்னும் வேறு வாடிக்கையெல்லாம் வாங்குவார்கள். எங்களுடைய அலுவலகங்களையே வாங்கி போடுவார்கள். விலைக்கு ஒரு சில பேர் விலைக்கு வாங்குவார்கள். எனக்கு அந்த எகச்சியில அந்த ஒரு தொழிலாளர் தான் திரு முன்னாள் விவசாய வழக்கு தெரியும். அவர் என்ன கலைஞரை சொன்னார், தன்னுடைய வேலை செய்தவரே விலைக்கு வாங்கி பிறகு வேற கம்பெனிக்கு போட்டாரு. அப்படி எங்களுடைய சரியான கஷ்டம். இந்த நாளையில ஒரு வாக்கில் உய்ய விடாம மாட்டாங்க. ஒரு நேர்மையா இருக்கிறது சரியான கஷ்டம். நான் புதுப்பிடிப்பு பிரதேசிகளோட கலைக்கணும்போது அவன் சொன்னேன், நேர்மையா இருக்கிறது கஷ்டம். நேர்மையா இருக்கிறவங்களை பற்றி உடனே எழுத மாட்டாங்க. அந்த உடனே எழுத மாட்டாங்கன்னு நல்லா எழுத மாட்டாங்க. மோசமாக தான் எழுதுவாங்க. ஆனால் களவு செய்கிறால பற்றி உடனே எழுத மாட்டாங்க. ஏன்னா நல்லா எழுதுறது இல்லை தாங்க, கூடாதவன் தான் எழுதுறது. அப்போ நல்லா நேர்மையாக வேலை செய்யறவனை பற்றி எழுதுறது கூடாதவன் தான் எழுதுவான். அவன் தொடர்ந்து எழுதி கொண்டு போயிருந்தான். அவனுக்கு மணல் லைசன்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணலைன்னா அவன் எழுதுவான். அது வேற கூடாத வழியில் போயிலேன்னா எழுதுவான். அது கணக்கு எழுதுவான். இப்போ எனக்கும் எதாவது கணக்கு எழுதி கொண்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு பயன் செய்யணும்னா நாங்கள் மக்களுக்காக செய்ய முடியாது. அது பயப்படையில நான் எதுக்கும் வேண்டாம். அது நாங்கள் கடவுளுக்கு தான் கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தால் சரி. அந்த வகையில் அந்த வகையில் இதில் மிக முக்கியமானது அந்த இவ்வாறு அந்த ஆர்கானிக் துறையை தேர்ந்தெடுக்கின்ற சேதன துறையை தேர்ந்தெடுக்கின்றது மிக முக்கியமானது. அதில் மிக எங்களுக்கு தேவையானது ஒன்று மிக முக்கியமாக. இப்போ நாங்கள் எங்களுடைய ஏற்கனவே ஆராய்ச்சி மேலதி பணிப்பாளர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா இடத்திலும் எந்த பொருளை வாங்கினாலும் அதில் அந்த ரசாயனத்தின் ரெசிடியூ இருக்குது, அதில் மீறி இருக்குது. அது அந்த வகையில் அப்போ இப்போ நாங்கள் ஆர்கானிக் கட்டாயம் போக வேண்டிய தேவை இருக்குது. அதை மிக துணிந்து அதில் மினக்கட்டு செய்திருக்கிறார். மேலே ரஜிதரன் இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இந்த மாகாணம் சார்பாக மாற்ற உண்மையில இளமாக்கள் இதில் வளர்ந்து குறையுது. நான் அநேகமாக சில வழியில் மாவட்ட அரசாங்கத்தில் இருக்கிறேன். அப்போ அவருக்கும் தெரியும். கூடுதலாக நாங்கள் அவர் சில வழியில் அந்த முயற்சியாளர்களை கௌரவிக்கிற நிகழ்வு வைக்கிறோம். அப்போ அதை பார்த்து நான் கூட போய் மத்திய விவசாய கூட்டங்களையும் சொன்னாங்க, இப்படி உள்ளத்தில் இளம் விவசாயிகள் அப்படி ஆர்வமாக இருக்கணும், முயற்சி செய்யணும். அவர்கள் அந்த மற்றவர்களுக்கு அதை சொல்லிக்கலாம். அந்த அவர்களோட தங்களுடைய அந்த தொழிலை பற்றி சொல்லிக்க சொன்னார்கள். நாங்கள் மற்ற இளைஞர்களுக்கு நாங்கள் உங்களை அழைப்பு விடுகிறோம். இதில் நீங்கள் இந்த துறையில நீங்கள் போனீங்கன்னா கூடுதலான வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சொல்லி சொன்னார்கள். ஆகவே அந்த இளம் ஆக்கள் விவசாயிகளை நாங்கள் எங்களை ஊக்கப்படுத்தணும். அவர் கனவீனப்படி எங்களுக்கு வரவு மிக முக்கியமாக இருக்குது. நான் நெடுக கவலைப்பட தோன்றினா எங்களுடைய நான் வவுனியா தவிர மற்ற 4 மாவட்டத்திலும் அரசாங்கத்தில் இருந்தேன். ஆனால் நான் வேலை செய்த 4 மாவட்டங்களில் மிக வளமான ஒரு மாவட்டம் தான் முல்லைத்தீவு. நான் நல்லதாக சொல்றது முல்லைத்தீவு தான் மிக வளமான ஒரு மாவட்டம், 4 மாவட்டங்கள். ஆனால் மறுமையில் மிக மோசமாக முன்னணியில் நிற்கிற மாவட்டம் முல்லைத்தீவு தான். மாற்ற ஓடும். நாங்கள் மாற்ற ஓடுமெண்டா உலமாக்கள் தான் தரணும். உலமாக்கள் கூடுதலானவர்கள் வந்து மாற்ற வேணும், மாற்ற முடியும், மாற்றுவோம். அவர் அந்த வகையில் நாங்கள் வளமான இடங்கள்ல இருக்கிறோம். கூடுதலான வளங்களை நாங்கள் பாவிக்காத வளங்களை பயன்படுத்த வேணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நவீன தொழில்நுட்ப முறைகளையும் பயன்படுத்தி கூடுதலான விளைச்சலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிற வந்து எங்களுக்கு போதிய வருமானம், அந்த விலைகள் சில விலைகள் எங்களுக்கு சரியான விலை கிடைப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த இது எவ்வாறு இருந்தாலும் வருங்காலத்தில் அவ்வாறான முயற்சிகளை ஒரு பொதுமதி சேர் வழியாக வேல்யூவேஷன் செய்கின்ற ஒரு பொருளாக மாற்றுவதற்கோ அல்லது ஏற்றுமதி செய்வதற்குரிய வழிவகைகளை நாங்கள் காணுவதற்கு ஒரு வழி இருக்கிறது, வழி இருக்கும்.
அந்த வகையில் நாங்கள் அதை தொடர்ந்து செய்ய வேணும். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய உற்பத்திகளை ஒரு சேதன பசலைகள் சேதன கிருமிநாசினிகள் ஊடாக அதை கட்டுப்படுத்துவதன் மூலம் கூடுதலான விளைச்சலை போட வேண்டும். அவருடைய முயற்சி மிக மிக உண்மையில அப்படி பாராட்டுகிறது அந்த துறையில் வந்தது. அவர்களுக்கு துணியா நின்ற அனைவருக்கும் நாங்கள் அந்த அனைத்து உத்தியோகர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு நாங்கள் எங்களாலான அனைத்து உதவிகளையும் அனைத்து வழிகளையும் நாங்கள் உதவி செய்வது தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக செய்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களுடைய முயற்சி இன்னும் நீங்கள் ஒரு மிக பேசியவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்திலே நீங்கள் பெரிய ஒரு தொழிலதிபராக வேணும் வருவீர்கள் என்று எல்லாம் இறைவனையும் போட்டி வாழ்த்தி உங்களுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி.